அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவர் மீதே உரித்தானது. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அன்னலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற வெற்றி தோல்விகள், இந்த வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதனுடைய பெரும் பங்கை அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், அந்த நேரங்களில் நாம் எடுக்கின்ற அந்த முடிவுகள் தான் உங்களுடைய வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது என்று அழுத்தமாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டும். ஒரு முஃமின் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வியாபாரம் செய்கிறோம், ஒரு திருமண பந்தம் பேசுகிறோம், ஒரு வீடு கட்டுகிறோம், ஏதாவது ஒன்று. அதை செய்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் ஆழமாக யோசியுங்கள், மிக நீளமாக திட்டமிடுங்கள். என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டு, உங்களுடைய திறமைக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் நீங்கள் செய்யுங்கள். ஆனால் செய்து முடித்ததற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். இது நமக்கு திருக்குர்ஆன் சொல்லுகின்ற வார்த்தை. யுத்தம் சம்பந்தமாக திருக்குர்ஆன் பேசுகிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஏதாவது ஒரு விஷயம் என்று சொன்னால் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், உட்கார்ந்து யோசிங்க, மனைவியோடு ஆலோசனை செய்யுங்கள், சகோதரனோடு ஆலோசனை செய்யுங்கள், நண்பர்களோடு ஆலோசனை செய்யுங்கள், திட்டத்தை தீட்டுங்கள். அது தீட்டி முடித்தீர்கள் என்று சொன்னால், ஒரு திட்டம், ஒரு வியாபாரம் சம்பந்தமாக உங்களுக்கு நீங்கள் யோசித்து முடிவெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇதா அஸம்த, இதை செஞ்சிடலாம், இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுத்து அமருகின்ற நேரத்தில் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வையுங்கள், அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். காரியத்தை செய்வதற்கு வரை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதை செய்யலாமா வேண்டாமா என்று பலமுறை நீங்கள் யோசிக்கலாம். யோசித்து ஒரு முடிவை எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் பின்வாங்காதீங்க. அல்லாஹ் இதில் வெற்றியை தருவான் என்ற முழு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த காரியத்தை தொடங்குங்கள். ஏன்னா யன்சுருக்குமுல்லாஹ், அவன் உதவி செஞ்சிட்டா ஃபலா காலிப லக்கும், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. வயஹுதுல்கும், அவன் கைவிட்டுட்டான், அவன் தல்லது யன்சுருக்கும், அல்லாஹ் கேட்கிறார், யார் உங்களுக்கு உதவி செய்வா? அப்போ ஒரு காரியத்தை நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள்னு சொன்னாவே அல்லாஹ் மேல தான் நம்பிக்கை வைப்பாங்க. ஏன்னா அந்த காரியத்தில் உதவி செய்வதும் கைவிட்டு விடுவதும் அவன்தான். ஆகையினால் எடுத்த தீர்மானம் உங்களுடைய முடிவாக இருந்தாலும் அந்த முடிவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை அந்த காரியத்தில் உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்றான். இதுக்கு பேர் தான் தவக்குல்னு சொல்றது. அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுறோம், நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்றோம்ல, இதுக்கு பேரு தான். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை கேட்ட ஹதீஸ் இந்த இடத்தில் தலைப்புக்கு தோதுவாக இருக்கும் என்றதால் உங்களுக்கு நான் நினைவு ஊட்டுகிறேன். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், வெளியில ஒட்டகம் நிற்குது, என் வாகனம் வெளியில நிற்குது, இப்போ
அகில்ஹா வ அதவக்கல், கட்டி போட்டுட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை நான் வைக்கணுமா, வ அத்லிகிஹா வ அதவக்கல், அல்லது அவுத்து விட்டுட்டு அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணுமா? கட்டி போட்டு இறைவன் நான் கட்டி போட்ட இந்த வாகனத்தை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்று நான் வர வேண்டுமா, அல்லது அவிழ்த்து விட்டு அல்லாஹ் நாடினால்தான் இந்த இடத்தை விட்டு போகும் என்ற அபரீத நம்பிக்கையில் நான் வருவதா என்று கேட்கிறார். நபிகளம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வை, அதே நேரத்தில் அந்த ஒட்டகத்தையும் கட்டி போடு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிவு எடு. அந்த முடிவு எடுக்கின்ற அதே நேரத்தில் முழு நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது இருக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் உதாரணத்தோடு நமக்கு விளக்குகிறார்கள் என்று சொன்னால், எல்லா காரியங்களிலும் அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. நோய், எனக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லை, நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் தான் ஷிஃபாவை தருவான், இதுல எந்த நம்பிக்கை மாற்றமும் கிடையாது. ஆனா வீட்டுல உட்காந்துக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டு நீ தான் ஷிஃபாவை தரணும்னு நான் உட்கார்ந்திருந்தா என்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. மருந்து சாப்பிட வேண்டும், மருத்துவரிடத்தில் செல்ல வேண்டும். இது என் நோயை நீக்குவதற்கான ஒரு காரணமாக உலகத்தில் வைத்திருக்கிறான். இப்படித்தான் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை உலகில் அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறான். நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும், சரக்குகளை வாங்க வேண்டும், ஒரு கடையை பிடிக்க வேண்டும், அதை அழகுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் வாடிக்கையாளர்கள் வருவார்கள், அவர்களிடத்தில் நீ விற்பனை செய்வாய். இது எல்லாம் ஒரு காரணம். எனக்கு பணம் வந்து சேருவதற்கு, எனக்கு ரிஸ்க் வந்து சேருவதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் செய்திருக்கக்கூடிய ஒரு காரண காரியம். எல்லாவற்றையும் செய்துவிட்டு பணம் வந்ததற்கு பின்னால நான் தான் நான் நினைச்சேனா மிக மோசமான படுகொலைக்கு நான் போய்விடுவேன் என்பதை நமக்கு இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லித் தரும். ஹதீஸ் ஒன்று வருகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரப்பின் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் வைக்க வேண்டும், ஒரு முஃமின் வைக்க வேண்டும் என்பதை மிக அழகான உதாரணத்தோடு சொல்றாங்க. லவ் அன்னக்கும் தவக்கல்தும் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்க அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அந்த மாதிரி முழுமையான நம்பிக்கையை உங்கள் ரப்பின் மீது நீங்கள் வைத்தால், கமா யர்ஸுகுத் தைர் லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், பறவைக்கு உணவு கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தருவான். மீண்டும் சொல்லுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரவிலே மரத்தடியில் உறங்கி, கிளைகளில் உறங்கி, தன் கூடுகளில் படுத்து ரெஸ்ட் எடுத்ததற்கு பின்னால் காலையில் அந்த பறவை எப்படி செல்கிறது தெரியுமா? தகுது ஹிமாசா, காலையில் அந்த பறவை வெறும் வயிற்றோடு புறப்படுகிறது. எங்க ரிஸ்க் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. எந்த இடத்தில் இறைவன் எனக்கு உணவை, பொருளாதாரத்தை வைத்திருக்கிறான் என்று அந்த பறவைக்கு தெரியவில்லை. ஆனாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த பறவை புறப்பட்டு செல்கிறது. எங்கோ செல்லுகின்ற பாதையில் அதற்கு உணவு கிடைக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தகுது ஹிமாசா, காலையில் பட்டினியோடு செல்கிறது. வதருஹு பிதானா, மாலையில் திரும்புகின்ற போது வயிறு நிரம்பி அது திரும்புகிறது என்று மிக ஆழமான நுட்பமான உதாரணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமையானால் நீங்கள் காலையில் வியாபாரத்திற்கு செல்கின்ற போது வெறும் கையோடு செல்லுவீர்கள். ஆனால் மாலையில் வருகின்ற போது உங்களுக்கு தேவையான அந்த ரிஸ்கை, பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, குடும்பத்திற்கும் உங்களுக்கும் என்ன தேவையோ அதை அந்த ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான் என்பதை இந்த பறவையின் உதாரணத்தை வைத்து நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு முயற்சி வேண்டும். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த வாழ்வாதாரத்தை தேடுவதற்கான முயற்சி என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் அழுத்தமாக சொல்லும். ஷஃபீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரும் மார்க்க அறிஞர்,
வியாபாரத்திற்காக போறாரு. அன்றைக்கு நம்ம போறப்பெல்லாம் பயணம் சொல்லிட்டு போக முடியல. அது மாதிரி இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் என்ற ஒரு மார்க்க பேரறிஞர் அவர்களிடத்துல இந்த மாதிரி நான் வியாபாரத்துக்கு போறேன், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு கொஞ்ச நாள்லயே திரும்ப வந்துட்டார். இது இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹிக்கு தகவல் வருது. இன்னும் இப்போ தானே போனார், நம்ம இன்றைக்கி என்ன ஃப்ளைட் ஏறி காலையில் போயிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே இறங்குற மாதிரிலாம் இல்லை. அன்றையுடைய காலங்களில் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இல்லை, நான் போனேன், ரொம்ப தூரம் பயணம், களைப்பாக இருந்தது, மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆள் அரவம் இல்லாத பகுதி அது, மக்கள் வசிப்பதற்கான எந்த தடையும் அங்கே இல்லை. இந்த மரத்தினுடைய நிழலே சாய்ந்து ஓய்வெடுத்து மரத்தின் மேலே பார்த்தேன். ஒரு கண் குருடான பறவை, காலும் அதற்கு ஊனமாக இருந்தது, கண்ணும் அதற்கு தெரியவில்லை. அப்போது நினைத்தேன், இந்த பறவைக்கு யார் உணவளிப்பது, எப்படி இது போய் எங்கேயும் பறந்து உணவை தேட முடியாதல்லவா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே எங்கிருந்தோ ஒரு பறவை தன் அலகுகளால் உணவை கொண்டு வந்து அதனுடைய அலகிலே வைத்து அதற்கு உணவூட்டியது. அதை பார்த்து பிரமித்து போய்விட்டேன். அப்ப நினைச்சேன், நான் ஒரு ஊனமான கண்குருடான ஒரு மாற்றுத்திறனாளியான பறவைக்கு அல்லாஹ் இப்படி உணவளிக்கிறான் என்று சொன்னால் எனக்கு தர மாட்டானா என்று வியாபாரம் செஞ்சாம திரும்பி வந்துட்டேன். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டார்கள், எப்பா ஊனமான பறவையை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறாயே, ஒரு பறவை தனக்கான உணவையும் தேடிக்கொண்டது, தன் சகோதரனுக்காகவும் நான் உணவையும் தேடி உழைத்து விட்டு வருவதல்லவா, அதிலிருந்தல்லவா நீ பாடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். இதுதான் நமக்கு தேவை. இறைவன் தருவான், அதற்கான முயற்சி என்பது நம்மிடத்திலிருந்து துவங்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் வழிநடுக வரலாற்று நிகழ்வுகளும் நாம் முயற்சி என்பது நம்மிடத்தில் இருந்தாலும் நம்பிக்கை என்பது அல்லாஹ்வின் மீது இருக்கணும். நம்முடைய பலகீனம் என்ன தெரியுமா? முயற்சி செய்யணும், வியாபாரத்தை தொடங்குகிறோம், எல்லாம் பண்றோம், அதுல வெற்றி கிடைச்சிச்சுன்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு இருமாப்பு வந்துருக்கு. எல்லாம் நான் சம்பாரிச்சது, என் காசு, என் உழைப்பு, அந்த நாட்டுக்கு போனேன், இந்த நாட்டுக்கு போனேன், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், எல்லாம் என்னால் வந்தது என்ற ஒரு பெருமை நம்மிடத்தில் வருகிறது. ரப்பை மறந்து விடுகிறோம். அதே நேரத்தில் அதுல தோல்வி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் என்னை கை விட்டுட்டான், என்னங்க நியாயம்? அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான். இதுவல்ல தவக்குல், இதற்கு பேரு போலி தவக்குல், போலி நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது ஒரு ஸ்திரமான நம்பிக்கையின்மை என்பது இதுதான். இதை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. நடந்தாலும் நன்மைக்கே, நடக்காவிட்டாலும் நன்மைக்கே என்ற அந்த உறுதி நம்மிடத்தில் வருகிறது அல்லவா, அதுதான உண்மையான நம்பிக்கை. ஒரு காரியம் நடந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது பெரிய விஷயம் அல்ல. அந்த காரியம் நடக்காவிட்டாலும் அந்த ரப்புக்கு நாம் நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ், இந்த காரியம் நடந்திருந்தால் ஏதேனும் ஒரு தீங்கு எனக்கு வந்து சேர்ந்திருக்கும், ஆகையினால் இதை எனக்கு நடத்தி கொடுக்காமல் விட்டு விட்டாயே, உனக்கே எல்லாம் புகழும் என்று அந்த ரப்பை நீங்கள் புகழ்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உண்மையான தவக்குல், அதுதான் உண்மையான நம்பிக்கை. வருகின்ற போது பெருமை வரக்கூடாது, போகின்ற போது இறைவனின் மீது நிராசையும் வரக்கூடாது. மக்காவினுடைய வெற்றி, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது மன்னிப்பை வழங்கிவிட்டார்கள். ஊருக்குள் நுழைகின்றார்கள். யாரெல்லாம் வீடுகளுக்குள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எதிர்த்து போரிட்டால் நாங்களும் போரிடுவோம் என்ற ஒரு பொதுவான பொது மன்னிப்பும் பொது அறிவிப்பும் வழங்கப்பட்டது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை குனிந்த வண்ணம் மக்காவிற்குள்ளே நுழைந்து கஅபத்துல்லாவிற்கு சென்று
அங்கிருந்து சஃபாவினுடைய மலையின் மீது ஏறி நின்றுவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா லா ஷரீக லா லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ அன்ஜ வஹ்தா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. வணக்கத்திற்குரியவன் நீதான், நீயே அதிபதி, எல்லோரையும் மூத்தாக்குபவனும் நீதான், உயிர் கொடுப்பவனும் நீதான், எல்லா சக்தியும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உன்னை தவிர வணக்கத்திற்குரிய ரப்பு யாரும் இல்லை, வெற்றியை தருபவன் யாரும் இல்லை, உதவியை செய்பவன் யாரும் இல்லை. இதோ இங்கு தெரிகின்ற மக்காவினுடைய அத்துணை ராணுவ கட்டமைப்பையும் தோற்கடித்தவன் நீதான். எப்பேற்பட்ட வார்த்தை இது! 8 ஆண்டு காலம் சந்திக்காத போர் இல்லை, அனுபவிக்காத தொல்லை இல்லை. கண்டம் துண்டமாக வெட்டினார்கள் சஹாபாக்களை. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் 18 துண்டுகளாக உஹதிலே வெட்டப்பட்டது. இத்துணை முயற்சிகளும் இத்துணை விதமான சோதனைகளும் எல்லாவற்றுக்கும் பின்னால் மக்காவிலே நின்று கொண்டு நான் 8 ஆண்டு கஷ்டப்பட்டனால தான் இன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்லல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதான் தந்தாய், நீதான் தந்தாய், நீதான் தந்தாய். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நம்மள்கிட்ட. இதைத்தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறான் அல்லாஹ். கஷ்டமானாலும் சரி, வெற்றியானாலும் சரி, எல்லா நேரத்திலேயும் என்னோடு நீங்கள் வந்து ஒன்றி போய்விடுங்கள். ஒன்றி போனால் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், என்னோட பிரியம் உங்களுக்குன்னா அல்லாஹ் மன நிம்மதி இருக்கும். இந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா, நம்ம எல்லோர்ட்டையும் வந்துச்சுன்னா, முஸ்லிம்கள்ட்ட வந்துச்சுன்னா மன நிம்மதியா இருக்கு. எப்படி தெரியுமா? நடந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நடக்காவிட்டால் அல்லாஹ் நாடல, இதுல ஏதாவது ஒரு நன்மை வச்சிருப்பான், நடக்காம போச்சே அப்படின்னு உள்ளத்துல கவலை வராம இதுலயும் ஏதேனும் ஒரு நன்மையை எனக்கு வைத்திருப்பான். ஒரு பெண்ணை பேசுகிறோம் அல்லது ஒரு மாப்பிள்ளையை பேசி நிச்சயதார்த்தம் செய்து வைக்கிறோம். ஏதோ ஒரு காரணங்களால் அது அருந்து போய் விடுகிறது, திருமணம் நடக்காமல். இங்கே உட்காந்து இப்படி நம்ம பேசின காரியம் நடக்காம போச்சேன்னு கவலைப்படக்கூடாது. திருமணத்திற்கு முன்னால் இது தடைபட்டு போயிருச்சு, அல்லாஹ் இதுலையும் ஏதேனும் ஒரு நன்மையை நமக்கு வைத்திருப்பான். திருமணம் முடிந்ததற்கு பின்னால் அருந்து போயிருந்தால் அது இதைவிட சிரமமாக இருக்கும் அல்லவா? ஆகையினால் அதற்கு முன்னாலேயே அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டான் என்று நான் நினைக்கிறேன் அல்லவா? இந்த நம்பிக்கை தான் வேண்டும். அப்போ மனசு நிம்மதியா இருக்கும். விட்டுட்டு போயிருச்சேங்கிற கவலையை விட இது கிடைக்காமல் போனதும் நன்மை என்று மனதிற்குள்ளே நிம்மதி ஏற்படும். அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்பிக்கையை நாம் வைத்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுப செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? 70,000 பேர் சொர்க்கத்துக்குள்ள எந்த கேள்வி கணக்கும் கிடையாது, உள்ள டைரக்டா போயிடுவாங்க. யார் யார் ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்க ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். இவங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம். அல்லாஹ்வின் பிரியம், மன நிம்மதி, கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம். இது தவக்குலில் கிடைக்கின்ற நன்மைகள். எப்போ அல்லாஹ் மேல சந்தேகம் வைக்காதீங்க, கிடைக்குமான்னு சந்தேகம் வைக்காதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ் ஐயுல் அமலி அஃதல் அப்படிங்கிறார். ஒரு சிறந்த அமலை சொல்லுங்களேன். அல் ஈமானு பில்லாஹ் வ தஸ்தீகு பிஹி வ ஜிஹாதுன் ஃபீ சபீலிஹி, அல்லாஹுவை நம்பிக்கை கொள், அதன் மீது உறுதியாக இரு, அதை உண்மைப்படுத்து. வ ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய், ஜிஹாது செய். அவரு ஒரு இதுவாகுவோனும் என்றாலிக்க யா ரசூலல்லாஹ், இதை விட ஒரு லேசா ஏதாவது சொல்லித்தாங்களே என்ன? திரும்ப சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸமாஹத்து வஸ்ஸபுர், பெருந்தன்மையோடு இரு, சபுரோடு இரு அப்படின்னாங்க. அவரு ஒரு இதுவாகவும் நிமிந்தாலிக்க யா ரசூலல்லாஹ், இதை விட கொஞ்சம் லேசா சொல்லித்தாங்களே அப்படின்னாங்க. அப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லத்தஹிமில்லாஹு பி ஷைஇன் கலாலக பிஹி, அல்லாஹ் உன் மீது
அல்லாஹ் உன்னுடைய விதி என்று ஒன்று வைத்திருக்கிறான் அல்லவா, கலா கதிர் என்று சொல்கிறோம் அல்லவா, அதில் ஒரு துளி கூட சந்தேகம் கொள்ளாதே, அது சிறந்தது என்று சொன்னார்கள். கிடைக்கும் என்று என் ரப்பி எழுதியிருந்தால் அது என்னை வந்து சேரும் என்ற அந்த நம்பிக்கை நீங்கள் ஸ்திரமாக வையுங்கள், அதில் ஒரு துளி கூட சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் நாடினால் மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையும் ஒரு முயற்சியும் நமக்கு வேண்டும் என்பதை சொல்லித் தருவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தாலும் எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலேயும் அந்த ரப்பின் மீது தவக்குல் வைத்து எல்லா காரியங்களையும் செயலாற்றக்கூடிய மன உறுதியையும் வலிமையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.